IPL கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நண்பகல் 12 மணிக்கு தொடங்குகிறது. டிக்கெட்டை வாங்குவதற்காக சேப்பாக்கம் மைதானத்தில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சீசன் IPL தொடர் வரும் 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று விற்பனை செய்யப்படுகிறது. முதல் போட்டியிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் பல பரீட்சை நடத்துகின்றனர். அதாவது மகேந்திர சிங் தோனியும் தற்போது கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலியும் நேருக்கு நேர் பல பரீட்சை நடத்துகின்றனர். இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. சுமார் 11:30 மணி அளவில் தொடங்கக்கூடிய இந்த டிக்கெட்டை வாங்குவதற்காக கிட்டத்தட்ட ரசிகர்கள் நேற்று இரவு முதலே வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதனுடைய காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 ரசிகர்களுக்கு மேலே இந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டிக்கெட்டை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற IPL போட்டியில் பல்வேறு பிரச்சனை காரணமாக ஒரே ஒரு போட்டி மட்டுமே நடைபெற்றது. அதன் காரணமாக இந்த IPL தொடரை முழுவதும் பார்ப்பதற்காகவே கிட்டத்தட்ட 10,000 ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நள்ளிரவு முதலே நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு ரசிகர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவருடைய மனநிலை கேட்டறியலாம். சார் வணக்கம். டிக்கெட் வாங்குவதற்காக வந்திருக்கிறீங்க. எப்போ இருந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த போட்டியை எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நான் நைட்டு 2 மணிலேருந்து இருக்கேன். என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் யாருமே இல்லை, ஒரு போலீஸும் வந்து யாருமே பார்க்கல. அப்படியே நீங்கள் பாட்டு வந்து நில்லுங்க, அப்படி நீங்கள் பாட்டு போங்க. 5 மணிக்கு வந்தாங்க, 6 மணிக்கு வந்தவங்களாம் முன்னாடி போய் நின்றுட்டாங்க. இப்போ நான் 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து நிற்கிறவங்களாம் அப்படியே தான் நின்றுட்டே தான் இருக்கும். இது என்ன எங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. பாவம் இன்னும் பெல்ஸ் ரோட் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்பயே நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிருங்க அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த போட்டி நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியமாக ரொம்ப, ஏன்னா சென்னையும் ஆடுறாங்க, பெங்களூரும் ஆடுறாங்க. ஏன்னா கோலியும் இருக்காரு, தோனியும் இருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேர் வந்திருக்காது. ஸோ மோஸ்ட்டாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கின்றனர். தோனியா கோலியா என்று மிகுந்த உற்சாகத்தோடு இந்த போட்டியை பார்ப்பதற்காக ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் சடையாண்டி.